ஜவ்வரிசியை இப்படி செஞ்சு சாப்பிட்டா வயித்துல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாமா? இது பண்றதுக்கு ஒரு பவுல்ல 3/4 கப் ஜவ்வரிசி, அது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்திலேயே தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா ஊறி வந்துடும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். பல்ஸ் மூட்ல 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். கையில லைட்டா தண்ணி நினைச்சு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். ஃபுல் வீடியோ கீழே பின் பண்ற செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய், 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் நாட்டு சக்கரை, கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பா நல்லா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது இருக்கட்டும். இப்போ கையில கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து கொஞ்சமா உருண்டை போல எடுத்துக்கலாம். இந்த கையிலே கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு உருண்டையை பூர்ண வைக்கிற அளவுக்கு விரிச்சிக்கலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப வேகமா பண்ணாதீங்க, உருண்டை உடைச்சுக்கும். கொஞ்சம் பொறுமையா ஸ்லோவா பண்ணுங்க. இதே போல மீதி இருக்க எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டீமர்ல வச்சு இட்லி பாத்திரத்துல வேக வச்சிடலாம். தேங்காய் பாலுக்கு ஒரு கை தேங்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால்ல 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துலயே இந்த உருண்டை நல்லா வெந்து வந்துடும். இதை தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.